என்ன சொன்னாரு? களிக்கும் காசு நிற்கும் களி கலாரி வச்சுக்கினு ஒரு காசு லிக்கரி கஞ்சி வச்சுக்கினு அதை தொட்டி சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்குமா? ஒரு மொண்டை கல்லுக்கும் பங்களா பாத்துக்கும் அதை பங்களா பாத்தாண்டு எதுமே இந்த பாத்து எதுமே வச்சுட்டா அவ்வளோ அருமையா இருக்குமா? அவரு பேசல அவரு இது பூச்சி கட்டி மனுஷன் உடம்புல இதுன்னு ஒரு பாகம் இருக்குதுன்னு சொல்லிதான் கேள்விப்பட்டேன் நான். என்ன சொல்லுகிறேன்? என்ன சொல்லுகிறேன்? களி காசு இருக்கிறேன். நான் கொரோனாவில் சாராயம் காய்ச்சி போனோம் துறப்பாடிக்கு 3 மாசம். எல்லாம் ஓட்டான் நாங்கள் ஓடுறானு திட்டமாக தான் ஓடி இருப்போம். நல்லா ஓட மாட்டானா 80,000 கட்டினான் நம்ம பாவம். கூத்து ஓடுறது அது போய் முடிக்கிறான் போய் நான் சொன்ன களி பண்றான் சந்தோஷம் ஒரு தாய் தந்தை 2 பேருக்குமே வாழ்ந்து போறணும். கழிப்பு ஒரு குழந்தை பிறக்க போறான்னா அப்பா அம்மா சந்தோஷப்படுறது அண்ணாண்ட. ஐம்புலன்களும் கழிக்க வேண்டும். அப்பு சந்தோஷப்படணுமா? எதை வைத்து? ஒரு உயிரானது உலகத்தில் ஜனனமாக போகுது. இந்த குழந்தையோட ஊர் நல்லா இருக்கும்பா அப்படின்னு ஐம்புலனையே சந்தோஷப்படணும். அதுக்கப்புறமா அப்பா அம்மா சந்தோஷப்படணுமா? இப்ப அப்பா அம்மா சந்தோஷப்படுற அளவுக்கு எந்த குழந்தை ஒழுங்கா நடந்துக்குது? அச்சு வச்சா கூட அது அடுத்து வளர்த்தான அச்சு நாங்க கருக்க மாட்டு போட்டு சொல்றா கம்யூனிட்டி பையா கழிக்க வேண்டும். ஏன் நல்ல பிள்ளையா பிறந்தா ஊரே போச்சு. ஆமா அடா இந்த குழந்தை எவனுக்கு தெரியும் நல்லா அதுவே கொஞ்சம் அதனை பரிசுக்கா போட்டா ஐயோ இது எந்த கம்மியாடிக்கு போனதோ தெரியும். இந்த பிள்ளையின் அப்பா அவர் அப்படின்னு வர மாதிரி நடந்தா பிள்ளையாத வரும். இந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படி மாற்றணும். அப்படியாக ஐம்புலன் கழிக்க பிள்ளையாக பிறந்தவன் அப்படின்னா என்ன சோழராபுரி ஆளும்படியான இப்ப நல்ல நல்லா எதுவும் வரல. ஆட முடியாது. அதனால அந்த மியூசிக் காட்டிங்கன்னா ஒரு மெய்தா உண்டுக்குனே வரும். மியூசிக் ராஜா மியூசிக் ஆட்டு வாழுங்கிறான் கம்யூனிட்டி பையன்.
ஏய், இரணியன் இளைஞன். இரணியேசன் இரண்யகசிபு இளைஞன். இரண்யகசிபு இளைஞன். ஏய், இவள யாருடா அட கண்ணு. சபையில் வந்திருக்கக்கூடிய நபர் இன்னார் நேர விளக்கம் மன்னருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விவேக மந்திரி என்னது? விவேக மந்திரி விவேக மந்திரி. விவேக மந்திரி வா. அடியேன் யாருகிட்ட தெரிகிறதா தெரியல. மன்னனுக்கு அருகாமையில் இருக்க உடனே ஏய், அடியேன் புத்தி மந்திரி உன் புதினியம். இப்படியாக ராஜா சபையிலே கொலுவான மகனவே இவன்